Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. Act Smart Wi-Fi. Dear viewers, யூஸ் பண்ணுங்க Act Smart Wi-Fi. புது AI டெக்னாலஜி செம்மையா இருக்கும். இது யூஸ் பண்ணி ஜீரோ பஃபரிங் ரிசன் சூப்பர்பா. அப்படியே ஒரு ப்ராப்ளம்லாம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணலாம். ஓடிடியா இருக்கும், மூவிஸா இருக்கட்டும், கிரிக்கெட் மேட்சா இருக்கும், என்னவா இருக்கட்டும், என்னவா சூப்பர்பா இருக்கும். Act Smart Wi-Fi மாத்துங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. Dear viewers, Campa தான் நாளைக்கு ஒரு செம மேட்ச். மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் செமையா இருக்க போகுது. ரியல் கேம்பா மேட்ச் தான். அதே மாதிரி dear viewers, please definitely Act Smart Wi-Fi வாங்க. Act Smart Wi-Fi யூஸ் பண்ணீங்கன்னா பஃபரிங்கே இருக்காது. அப்படியே ஸ்மூத்தா சர்லுன்னு போகும். நாளைக்கு என்ன பஃபரிங் இருக்க போகுது? நாளைக்கு சரியான ஒரு போட்டி. பஞ்சாப் கிங்ஸ் versus மும்பை இந்தியன்ஸ், த ஜகர்நாட் மும்பை இந்தியன்ஸ். கேன் பஞ்சாப் கிங்ஸ் ஸ்டாப் மும்பை இந்தியன்ஸ்? ஏன்னா ஒரு ஹார்ட்லி 4 days ago தான் சீக்கா பஞ்சாப் கிங்ஸ் ட்ரையம்ஃப் மும்பை இந்தியன்ஸ் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியோட வந்தாங்க. they bowled first, they kept Mumbai under 200, they chased it back comfortably, but மும்பை ஒரு சரியான விக்டரி நேத்திக்கு. they have momentum on their hands. ஆனா பஞ்சாப் அங்க ஒரு சரியான பொட்டலம் லாஸ் ஆர்சிபிக்கு எதிரா. how is this match going to pan up, சீக்கா? மும்பை are absolute favorites at this point. ஏன்னா அவங்களோட பேட்டிங் அண்ட் அவங்களோட bowling எல்லாமே பாத்தீங்கன்னா this probably will say Mumbai, you will give the edge to Mumbai, but Punjab have upsetted Mumbai before. How is it going to pan out, Chika? See, அப்படின்னா நீ அந்த பாஸ்ட்னா ரொம்ப பார்க்க மாட்டேன். எஸ், லாஸ்ட் மேட்ச் அவங்க பஞ்சாபோட அடிச்சு பஞ்சாப் பீட் தம். இதுல என்ன ஜெய்ப்பூர்ல அடிச்சு ஐ அக்செப்டட். See, I tell you what, இப்ப எப்படின்னா the momentum is kind of with Mumbai Indians because நேத்தி தான் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் கடைசி மேட்ச்ல பார்த்தா பஞ்சாப் கொஞ்சம் பேட் லாஸ்ட் வராங்க. பட் of course you can always change overnight. அதனால I mean, but I only think probably பஞ்சாப் என்ன சொன்னா போன மேட்ச் போஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி ஸ்ரேயஸ் சொன்ன மாதிரி we should learn from last match mistakes and try to come back next match அப்படின்னா. Now would the probably youngsters have learned from that? அது பண்ணி பார்க்கணும். இப்ப எப்படின்னா பிரியான்சாரியா மாதிரி ஒரு பிளேயர் வச்சு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டே ஸ்டார்ட் தானே அவங்க பாத்துக்காங்க. நீ பஞ்சாப் இப்பெல்லாம் சக்சீட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த பிரியான்சாரியாவும் சரி பிரப்சிம்ரன் சிங் ஒரு டீசென்ட் பார்ட்னர்ஷிப் போடுவாங்க. அங்கதான் அவங்க வேணும். 45+ யாராவது ஒருத்தர் அடிச்சாங்கன்னா பஞ்சாப் will win the match. அதுதான் நீங்க சொன்ன பாயிண்ட். I just wanted to add. அப்படியே அந்த மாதிரி ஸ்டாட்ஸ் எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன ஸ்டாட்ஸ்? Either one of them score 45+, Punjab goes ahead to win the match. Yes. Yeah. Oh, really? I didn't know that. Now I spoke from a cricketing angle because in the partnership that's been, because I realized I saw it. எப்பலாம் அவங்க ஆடிறாங்க வின் பண்ணிட்டு இருக்காங்க. அது சோ அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்ப பிரியான்சாரி ஆனா இனிஷியலா போன மேட்ச் வந்து probably he was a bit tentative. அதனால நேரா கவர்ஸ் கொள்ள ஒண்ணு கவர்ஸ் மேல தூக்கிட்டான், இல்ல பாயிண்ட் மேல தூக்கிட்டான், மிட் ஆஃப் மேல தூக்கிட்டான். நேத்தி மேட்ச் நிறைய ஷாட்ஸ் அண்ட் கவர்ஸ்ல பார்த்தா ஏர்ல போறது ஜஸ்ட் ஷாட் ஆஃப் லைக். அதனால ஆக்சுவலா பிளான் பண்ணி போன மேட்ச் எடுத்தாங்க. இன் ஆல் ஃபேர்னஸ் ஒத்துக்கணும், பெங்களூர் செமையா போல் பண்ணி பிளான் பண்ணி கோட் போட்டு எடுத்தாங்க. Just a point on that, Chika, they are going to be playing in Ahmedabad. So Ahmedabadல ஆடுறதுனால அந்த ஷாட்ஸ்லாம் இன்னும் பெட்டரா படாது. ஏன்னா it's a better wicket to bat on Ahmedabad. It will come on to the bat better. So maybe Priyansharia will probably like that. Mulanpurla அன்னைக்கு பாத்தீங்கன்னா the ball was slightly stopping and seaming a bit. It wasn't the same case yesterday's. ஆனா குஜராத்ல நல்ல பவுன்சி விக்கெட், நல்ல பேட்டுக்கு வர விக்கெட்ல சீக்கா. So it might work for his favorல. அவன் ஆக்சுவலா அவன் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தா ஏதோ 200லயோ இதுல இருக்காங்க, 180ல இருக்கான் ஸ்ட்ரைக் ரேட் ஆக்சுவலா பார்த்தா. பட் எஸ் இப்போ பிரியான்சாரியா நீ சொன்னீங்க தெரியுமா, எனக்கு நீ அகமதாபாத் விக்கெட் அடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ். ஐ மீன் ஃபார் ஹிம் டு கிளிக் இன் அகமதாபாத் is a very very good opportunity. One thing I accept with you completely. And அவன மட்டும் அதே மாதிரி பிரப்சிம்ரன் சிங் போன மேட்ச் சுத்தி அவுட் ஆனா, இவனோட சுத்தி அவுட் ஆனா that will be a dangerous partnership for them. But now talking for Mumbai Indians, இந்த சைடுல பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் போல்ட் செமையா bowling பண்ணிருக்கான். ஏர்லி ஃபர்ஸ்ட் ஓவர்ல நிறைய விக்கெட் எடுத்துறாங்க இந்த சீசன். போல்ட் இருக்கான். சோ போல்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இவன் அப்ப என்ன பூம்ரா, இந்த போல்ட் பூம்ரா காம்பினேஷன் தான் எப்படி இருக்குன்னு பாக்கணும். நாளைக்கு என்ன பண்ண போறோம் ஏது பண்ண. தீபக் சேரத் நான் ஆட மாட்டேன் நாளைக்கு. ஆக்சுவலா I don't think Deepak Chahar will play. No, I don't think they'll change it, Chika. They'll play with the same combination. Just a point on that Mumbai Indians attack. Same combination. Yes, Ashwini Kumar சூப்பரா பண்ணிருக்காரு. ஆனா அந்த டெம்ப்டேஷன் இருக்குமா சீக்கா மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருந்து in Gujarat, in Ahmedabad, in case if it's a red soil mixture wicket, Karan Sharma உள்ள எடுத்துட்டு வரதுக்கு? ஏன்னா லாஸ்ட் மேட்ச் தான் சுயேஷ் சர்மா காஸ்ட்
so much of problems on the Punjab middle order against. So leg spinner is not a bad choice for these conditions. I will say leg spin. நான் என்னைக்குமே leg spin ஆடுவேன். ஃபாமி அணி நான் என்னைக்குமே சொல்லிருக்கேன். நம்ம ஷோலி சொல்லிருக்கேன், நான் டிவிலையும் சொல்லுவேன், எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா leg spinners are always potential match winners. I will always play a leg spinner. 100% ஆடுவேன். Probably I don't mind even suppose I don't know whether Gleason is going to be fit tomorrow. நேத்து மேட்ச்ல பார்த்தா ஏதோ ஹாமி கீமி ஹாம்ஸ்ட்ரிங் தெரியல அப்படின்னு. அவன் ஐ டோன்ட் மைண்ட் அப்படி பண்ணா கூட, பட் இந்த அது என்ன சொல்லுவாங்க, அது இம்பாக்ட் பிளேயர் ஏதோ ஒன்று இம்பாக்ட்லாம் அஸ்வினி குமார் வந்தான். பட் ஹவு தே கோயிங் டு ஃபிட் கரண் சர்மா எனக்கு தெரியல. ஃபிட் பண்ண முடிஞ்சா கரண் சர்மா ஆனா நல்லா இருக்கும். Nothing wrong in it. எனக்கு I won't mind it actually. பாத்தா ஏன்னா I don't mind even Namandir bowling a few overs. நேதி பார்த்தோம் Namandir டீட் ஆக்சுவலா நல்லா தான் bowling போறான் Namandir. அஸ்வினி குமார் நல்லா தான் bowling போட்டான் அவனுக்கு. Suppose Gleason is not fit, I will play கரண் சர்மா. என்னோட ஒப்பீனியன், நான் தைரியமா தில்லுக்கு துடு நான் கரண் சர்மா ஆடுவேன். ஏன் தெரியுமா கரண் சர்மா ஆடுவேன்? லெக் ஸ்பின்னர்ஸ் போட்டாலே ஆல்வேஸ் பொட்டன்ஷியல் மேட்ச் வின்னர்ஸ். அது ஓகே, ஒரு சைட்ல நீ வேணா சொல்லலாம், பிரியான்சி லெஃப்ட் ஹேண்ட் இருக்கான், நேஹல் வதேரா இருக்கான், அடிக்கிறதுலாம் சான்ஸ் இருக்கு, அது வேற விஷயம். பட் லெஃப்ட் ஹேண்ட் இருந்தா கூட அதே மாதிரி தான், இதே கரண் சர்மா தானே அவனுக்கு லெஃப்ட் ஹேண்டட் பேக்ட் டெல்லி டீமோட வின் பண்ணி கொடுத்தான் அவனுக்கு. பொரேல் ஆடினா அந்த மேட்ச், அபிஷேக் அக்ஷர் பட்டேல் ஆடினா அந்த மேட்ச் வின் பண்ணி கொடுத்தான் அவங்களுக்கு. So I still believe that like spinners are good potential match winners. I would like to play Karan Sharma. ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்காங்க பஞ்சாப் டீம்ல. பிரியான்ஷ் ஆர்யா at the top, நேஹல் வதேரியா in the middle. So they can play Karan Sharma especially on those type of wickets. ஆனா நீங்க சொன்ன மாதிரி who is it going to be ahead of? Richard Gleason illati Ashwini Kumara? We'll have to wait and see. I think Ashwini Kumar will continue to play because Ashwini Kumar Ashwini Kumar la aadu between Gleason and Ashwini Kumar I'll play Ashwini Kumar. Then the onus on நீங்க சொல்ற காம்பினேஷன்ல போனீங்கன்னா, then the onus on Hardik bowling one over in the power play or maybe even a couple of overs in the power play becomes important. அது ரொம்ப important. Even Ashwini can bowl the power play ஒரு ஓவர் போடலாமே. அவன் தான் crucial overs போட தயாரா இருக்கானே. He has done it in the past. It's not that Ashwini is not bowled in the power play. He has done it in the past. He has done it even against GT. Don't forget, he was the one who got he was the one who got Butler's wicket in GT in the first match when they played the thing. So I believe that Ashwini Kumar தைரியம் இருக்கு, தில்லுக்கு துடுன்னு bowling போடுறான், தைரியம் இருக்கு மச்சான். In all fairness, you need guts to your viewers இந்த மாதிரி மேட்ச்லாம் ஆடுறதுக்கு. அங்க if I was the team captain, I would do that. நீ ஹர்திக் பாண்டியோட ஹேர் ஸ்டைல பாத்தியா? மீச ஸ்டைல பாத்தியா? மிலிட்டரி ஹேர் ஸ்டைல், மிலிட்டரி கட்டு, மிலிட்டரி மீச, மிலிட்டரி மீச. சிரிக்காத, இது லக்கி மீச. இது லக்கி மீச, லக்கி கட்டு. இதுதான் வேர்ல்ட் கப் ஃபைனல்ல இதே தான் பண்ணாங்க. தெரியும், வேர்ல்ட் கப் ஃபைனல்ல வெச்சாரு. மிலிட்டரி மீச, மிலிட்டரி கட்டு. என்ன சொல்ல வரேன்னா, வேர்ல்ட் கப் ஃபைனல் மாதிரியே எப்படி அவர் அந்த மீச வச்சாரோ அதே மாதிரி இப்ப வின் பண்ண போறாங்க. கரெக்ட். அந்த லக், அந்த கிரிக்கெட்டர்ஸ்க்கு லக் மட்டும் டிவியர்ஸ் எங்களுக்குலாம் சூப்பர்ஸ்டிஷன் லைஃப்ல நாங்க மாறவே மாட்டோம். கிரிக்கெட்டர்ஸ் எது எங்களுக்கு கிளிக் ஆயிருக்கோ அதுக்கு சூப்பர்ஸ்டிஷன் எந்த, அப்படி டான் பிராட்மேன்ல இருந்து இன்னைக்கு புது கிரிக்கெட்டர் வரைக்கும் வைபவ் சூரியவன்ஷி வரைக்கும் அந்த கிரிக்கெட் எங்களோட சூப்பர்ஸ்டிஷன் நாங்க மாறவே மாட்டோம். மனசுக்குள்ள ஒவ்வொரு சூப்பர்ஸ்டிஷன் இருக்கும், ஒரு சூப்பர்ஸ்டிஷன் இருக்கும். இது ஆப்வியஸ் சூப்பர்ஸ்டிஷன் எங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, பார்த்து வேர்ல்ட் கப் என்னடா அது மிலிட்டரி மிஸ்ல வரான், ஹேர் கட் பண்ணி ரொம்ப ட்ரிம்மா வரான் நம்ம பையன். நேற்றுக்கு பார்த்தா T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் இப்படிதான் இருந்திருக்காங்க. சோ ஐ திங்க் அது நாளைக்கு அதான் ட்ரிம்மா கரெக்டா மீசல பார்த்து கரெக்டா இங்க கரெக்டா அப்படி ட்ரிம் பண்ணிட்டு வந்துரும். ஹார்திக் பாண்டியா definitely has to bowl a bit, and I still believe that people like Namandir can அப்படி நடு ஒரு ஓவர் தள்ளிலாம். Even for that matter, why I don't mind even think இவன் இருக்கான் நம்ம பாருங்க, திலக் வர்மா, அவனோட ஒரு 2 ஓவர் தள்ளலாம் நடுவுல. உனக்கு வேண்டிய என்னப்பா, ஒரு 4 ஓவர் தள்ளினும் நடுவுல. 4 overs 40 runs வச்சுக்கணும், நீ நோ விக்கெட்னே வச்சுக்கோ. 4 overs 40 runs for no wicket, you have done your job. அவங்களுக்கு தள்ளறதுக்கு வந்து தேவையில்லை சிக்கா, ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வித் அஸ்வினி குமார், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, சாண்ட்னர், கரண் சர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியா, அங்கேயே உங்களுக்கு 6 bowler வந்தாச்சு. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு 7வது bowler 8வது bowler யூஸ் பண்ணனும். எது சொன்னா அடி வாங்கினா ஒரு bowler ஸ்பேர் ஆவனா வெச்சுக்கோன்றா நீ. It's always there for the option is there for you. You're not getting more than maybe no options are there. அதுதான் அப்படிதான் வில் ஜாக்ஸை யூஸ் பண்ணாங்க. ஒன்லி when a left hander comes in வில் ஜாக்ஸை யூஸ் பண்ணாங்க. வில் ஜாக்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 left hander கட்டி விட்டாரு, அவருக்கு வந்து ஒரு 5 விக்கெட் கட்சிச்சு. பட் கமிங் ஃப்ரம் பஞ்சாப்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சிக்கா, they need their batting to fire. அவங்க எப்பலாம் நல்லா பண்ணிருக்காங்களோ, except for that low scoring game, அந்த 111 வந்து டிஃபெண்ட் பண்ண கேம், மீதி எல்லா கேம்ஸும் they've dependent on their batting. ஏன்னா அவங்க bowling has been solely on Arshdeep and Marco Jansen is a big loss.
Chahal has to come back tomorrow. He has to come and fill that slot. Correct. அவர் எப்படி வர போறாருன்னு தெரியல. ஏன்னா he's picked up wickets Chahal, but he's been on the higher side of the economy. Arshdeep has been steady. In the season full steady-ஆ இருந்திருக்காரு. Crucial timeல wickets எடுத்திருக்காரு. But Marco Jansen was their main man. ஏன்னா அந்த middle oversல அவர் தான் wicket எடுத்து கொடுத்திருந்தாரு. Now they have to find some solution, Chika. ஏன்னா எங்க போறாங்க? Kyle Jameson bowled very well last match. New ball-ல. Ashmatullah Omarzai has not cut it, Chika. In the IPL, he has not done well in the IPL. You have to enough track record irukku, Chika. Last year paathutom, indha varshamo paathutom. It hasn't been ஒரு ஸ்டாண்ட் அவுட்டா இல்ல. Omarzai has been taken for runs also. நீங்க Ashmatullah Omarzai தூக்கிட்டு வந்தா அப்படி சேல் ஆடலாம்ன்றா நீங்க. பட் அவங்க அப்படியே பேட்டிங் அடிவாங்க. Ashmatullah Omarzai comes in all rounder. He's a comes in all-rounder category. Our batting has not been bad, Bani. He's not a bad cricketer. His performance has not been excellent, but he's not been that bad or மட்டமான பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல மாட்டேன். மட்டமான பெர்ஃபார்மன்ஸ் இல்ல Chika. அதான் நான் சொல்ல வரேன். அந்த ஸ்லாட் வேற யாராவது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாமா? ஒரு வைஷாக் விஜயகுமார் அவுட் அண்ட் அவுட் பவுலரா போடலாம். பிகாஸ் he bowled well the previous game. அவர் கொடுத்த 4 கேம்ல he's done well in 2 games. வைஷாக் விஜயகுமார் மேபி சேல் ஆடுனா என்ன பண்ணுவ நீ? சேல் ஆடுனா என்ன பண்ணுவ? சேஹல் கன்ஃபார்மா ஆடுவாரு Chika நாளைக்கு. யார் அப்படியே யார் தூக்குவ? நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா the batting will stay the same, Chika. Priyancharia, Prabh Simran, Josh English and Shreyas Iyer, Neil Vadera at 5, Shashank Singh at 6, Marcus Stoinis at 7, 8 Omarzai, 9 Harpreet Brar, 10 Kyle Jameson, 11 Arshdeep, 12 Chahal தான் வருவாரு நாளைக்கு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. But can they make that change? Instead of Omarzai, Vaishak Vijay Kumar ஆட வைக்கலாமா? இல்லாட்டி maybe go with Xavier Bartlett itself. What is your choice? Bartlett na poo bowling போறானே. Bartlett na போட poo bowling. பூவா பறந்து போகும் பட்டு பூச்சி அப்பான் போட்டு அடியே நடிச்சுடுவாங்க அவனை போட்டு. Bartlett is a poo bowler. No chance. Bartlett la waste. அது நீ suppose Omarzai drop பண்ணிட்டு வைஷாக் வந்து ஆடிக்கோ அப்படினா that means one batsman less ஆடுவார். But that means Brar தான் 8 batsman எடுத்துக்கணும். Brar is capable of doing the 8 batsman job. இல்ல பேட்டிங்ல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் 7, Brar 8, Kyle Jameson 9 வருவார். அப்படிதான் சொல்றேன். I don't mind. If you think Omarzai is not doing anything, I don't mind actually. Omarzai அவ்வளோ டெட்லியான எக்ஸ்ப்ளோசிவா பேட்டிங் ஒன்றும் பண்ணல. சோ அதுக்கு Brar அதே 15 ரன் Brar அடிக்க முடியும். Let's be very clear. அந்த 20 ரன் 2 6 அடிக்க முடியும் Brar-ஆல. Brar is capable of hitting those sixes and doing something. Jameson is also capable of doing again one thing for sure, Chika. திருப்பி அவங்க 6 down இருந்தாங்கன்னா then you are expecting Punjab to lose the match தான். I'm talking assuming that even 200 for 8 அந்த மாதிரி 200 for 6 20 190 first ஒரு last overல ஒரு 2 6 அடிக்கணும்னா அந்த மாதிரி ஸ்டேஜ் பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன் நீ. So okay, Punjab point of view, but you will bring back Chahal, Chika. 100% bring back Chahal. Angana Karan Sharma and Chahal. These are 2 big changes I will make if I was the captain or the coach or whatever it is. But I don't know what the team management is good. That I'm for sure I will do. Number 1. Number 2. Now, எந்த டீம் எப்படின்னா இப்ப எப்படின்னா இந்த பஞ்சாப் கிங்ஸ் எப்படின்னா ஒரு மேட்ச் அடிக்கலாம் பிரியான்சாரா இன்னொரு மேட்ச் அடிச்சிடலாம். 2-3 மேட்ச் கன்சிக்யூட்டிவ் அடிக்காம இருந்திருக்கானு தெரியல. பிரியான்சாரா ஒரு 2-3 மேட்ச் இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல பிரியான்சாரியா இருந்திருக்கான். பிரப் சிம்ரன் தான் ரொம்ப கன்சிஸ்டன்டா இருந்திருக்கான் இந்த சீசன். Priyancharia has had a few failures here and there. நடுவுல 6-9-1 ஒரு பின் கோட் அடிச்சாரு. he is still அந்த first year inexperience ஒன்னு இருக்கு Priyancharia கிட்ட. அந்த even though there is excellence and brilliance, there is still that inconsistency. Prab Simran on the other hand கன்சிஸ்டன்டா எல்லா மேட்சும் ஸ்டார்ட் கொடுத்திருக்காரு. அவரோட ஒரே ப்ராப்ளம் என்னன்னா அந்த 20s 30s he hasn't converted them like how a Sai Sudarshan or Virat Kohli converts them. அதுதான் டிஃபரன்ஸ் பிரப் சிம்ரன் இஸ் மிஸ்ஸிங். லாஸ்ட் ஒரு 3 மேட்சா பட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. பட் தென் he is not carrying it on, Chika. It's very important. Prab Simran carries it on. ஒரு ஓபனர் ஒரு 12th over 13th over வரைக்கும் ஆடி ஒரு பெரிய 50 அச்சானா நம்ம பார்த்தோம் நேத்திக்கு what Rohit Sharma and Sai Sudarshan did. It helps the team in a very big way. I agree with you completely. I think அங்கதான் இது. பட் அவன் மிடில் ஆர்டர் தான் அவன் இம்பார்ட்டன்ட். நாளைக்கு பஞ்சாப் if they have to do well, Shreyas Iyer has to fire for them. Shreyas Iyer அடிச்சே தாரணும். That is if Punjab has to do well. Now coming to Bombay should replicate yesterday's performance. அங்க பேஸ்ட் ஆஃப் போர்ட் பால் தில்லிக்கு துடுனானு. பட் அங்க பேஸ்ட் ஆஃப் ஒரே ப்ராப்ளம் என்ன தெரியுமா? the ball coming in பேஸ்ட் ஆஃப் slightly susceptible. பேஸ்ட் ஆஃப் சரி, ரோஹித் சர்மா சரி, ஹர்ஷ்தீப் சிங் பால் சொயின்னு உள்ள வந்துன்னு வச்சுக்கோ, பேஸ்ட் ஆஃப் மாட்டிக்கிற சான்ஸ் இருக்கு, ரோஹித் சர்மா மாட்டிக்க சான்ஸ் இருக்கு. அங்கதான் எனக்கு கொஞ்சம் திக்கு மூமெண்ட் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் சர்வைவ் ஆகணும். 2 ஓபனர்ஸும் லெட்ஸ் சே ஓப்பனிங் ஸ்பெல்ல சர்வைவ் ஆனாங்கன்னா
Mumbai Indians தான் win. First 6 overs will decide the fate of this match, is my opinion. As far as Mumbai, ஏன்னா டாஸ் வின் பண்ணா ஷூரா பஞ்சாப் bowling தான் எடுப்பான். டாஸ் வின் பண்ணா நான் மும்பை இந்தியன்ஸ் தான் பேட்டிங். மும்பை இந்தியன்ஸ் I think look like they'll go and bat first. So நாளைக்கு எப்படி மும்பை இந்தியன்ஸ் தான் பேட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏதி அந்த டியூ ஃபேக்டர்லாம் பார்த்து they'll think twice சீக்கா. They never expected the டியூ. பார்த்தா செம டியூ. குஜராத்ல வந்து கன்சிஸ்டன்ட்டா ஒரு டியூ வந்து ஒரு ஃபேக்டரா இருந்திருக்கு. And Are you sure? அகமதாபாத் என்ன டியூ? அஹமதாபாத்ல கொஞ்சம் டியூ இருந்திருக்கு சீக்கா. டெஃபினட்டா இருந்திருக்கு சீக்கா. சில கேம்ஸ் டெஃபினட்டா அஃபெக்ட் ஆயிருக்கு. And the other thing சீக்கா, the other aspect I wanted to ask you is இப்போ செகண்ட் ஓவர் டியூ ஃபேக்டர் நெகட் பண்ணிட்டாங்கடா. ஆமா. That is, it is still Mumbai has never lost scoring 200 plus. Why would you want them to chase? அதான் நான் if I say நீயே பார்த்தா நான் 200 அடிச்சப்ப நான் லூஸே பண்ணனா I'll bat first and try and score 200 Mumbai Indians. So why should I go and bowl? Tell me. That's the only thing I want to ask you is they don't have a great track record in Ahmedabad. Mumbai oda track record in Ahmedabad has been poor. அவங்க ஆக்சுவலி I don't think they've beaten Gujarat in Ahmedabad ன்னு நினைக்கிறேன். ஈவன் உங்களுக்கு 2023 குவாலிஃபயர் கூட ஞாபகம் இருந்ததுன்னா எலிமினேட்டர் 2 அஹமதாபாத்ல தான் ஆடினாங்க. when Shubman Gill will score that brilliant 100 for Gujarat. So அந்த ட்ராக் ரெக்கார்ட் பழையெல்லாம் மாறி இந்த வருஷம் முழுக்க எல்லாம் உல்டாவா இருக்குது. அப்படிதான் சொன்னாங்க. ஜிடிஏ பீட்டே பண்ண நேற்று ஜிடி உடச்சிட்டாங்க நேற்று. சோ இந்த இதெல்லாம் ஒரு பாயிண்டர்ஸ் அண்ட் எப்படிலாம் தவிர்த்து end of the day it's a fresh match, fresh wicket, fresh conditions. It doesn't matter whether it's Ahmedabad, Chennai, Bombay, Delhi. It doesn't matter at all. So I'm not a person who really sticks. அவங்க இது பாத்தீங்கன்னா இது மேட்ச் அப்ஸ் இப்படி இதெல்லாம் ஒரு பூச்சாண்டிக்கு நல்லா தான் இருக்கும். பட் end of the day I still believe that எனக்கு வந்து இது ரோஹித் சர்மா அண்ட் என்ன பேஸ்டோ அவங்க கையில இருக்குப்பா. இவங்க மட்டும் ஒரு 5 ஓவர் தாண்டி ஃபர்ஸ்ட் 6 overs if they just last the first 6 overs match on for Mumbai Indians தான் என்னோட ஒப்பீனியன். Yeah, I feel Mumbai are favorites and I think Mumbai are going to do it, Chika. I feel even though Punjab is a team that I like a lot and I backed a lot, crunch time, in the Mari situation, Mumbai I think will stand up, Chika. The big players of Mumbai will stand up. Tilak Varma Nali will stand up. Hardik Pandya will stand up. நாளைக்கு நீ பார்த்தா they need consistent every நேத்துக்கு மேட்ச் அடிச்ச மாதிரி they need partnerships going like yesterday. In all fairness, they need the partnerships going yesterday. And one good thing with what has happened to Mumbai, I mean, indirectly or a blessing in disguise, is that Tilak Varma is coming to bat at number 3. Tilak Varma batting at number 3, you saw the difference yesterday. எப்படி ஆனான்னு பார்த்தா நீ பார்த்தா டெல்லி கூட I think Delhi கூட came up the order, he scored a brilliant 50. So Tilak Varma scoring for them helps a lot. So Tilak Varma playing well tomorrow is also going to be key for Mumbai's victory tomorrow. Yeah, actually he didn't come at 3, but he did come at 4 after Surya Kumar Yadav. But நீங்க சொல்ற பாயிண்ட் அதுதான். Maybe if the early wicket falls, Tilak Varma will be the guy who walks in at number 3. Johnny Bairstow against his former team, அவருக்கு ஒரு பாயிண்ட் டு ப்ரூவ், அது டெஃபினட்டா. பட் we am just trying to see if we have covered every point. Yeah, more or less we've covered every point, Chika. The only last point, இன்னொரு எப்படின்னா ஹார்திக் பாண்டியா the bowler தான் நாளைக்கு இம்பார்ட்டன்ட் அனி for Mumbai Indians. I'll be very frank with you. And Gleason, I don't know whether நேத்திக்கு போனா ஃபிட் பண்ணா ஒரு 3 பால் போடாம போயிட்டான் நேத்திக்கு. சோ நேத்திக்கு ஹாம்ஸ்ட்ரிங் சொல்லிட்டு நீ வந்து நாளைக்கு மேட்ச் ஆட முடியுமா சொல்லு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு 48 hours அவ்வளவு ஈஸியா ஆட முடியாது. அவன் வந்து தீபக் ஷேர் இவ்வளவு மேட்ச் ஆடுனது பெரிய விஷயம். தீபக் ஷேர் 10 மேட்ச் மேல ஆடினா பெரிய விஷயம் அந்த சீசன். இது விடுங்க சீக்கா. நான் மெயின் கேள்வி கேக்குறது வந்து ஆர்சிபி ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா who would you want to meet in the final? Would you want to meet Mumbai in the final or would you want to meet Punjab in the final? That is a big question. RCB fan-ஆ இருந்தாலும் சரி எந்த ஃபேன் எவனும் பாம்பே மும்பை இந்தியன்ஸ் ஃபைனல் பீட் பண்ண ஆசையே பட மாட்டான். அப்படி தவிர மும்பை இந்தியன்ஸ் மட்டும் ஃபைனல்ஸ் வந்துட்டாங்க ஆர்சிபிக்கு திக்கு பக்கு அப்படி everybody in for that matter even with a CSK or RCB or Delhi or any team nobody would like to meet Mumbai Indians in the final. Yeah, because everybody knows you. அந்த நான் CSK dressing roomல அந்த டைம்ல இருக்கும்போது we were all united in that one thought. யார் வந்தாலும் இல்லையோ ஐயோ மும்பை மட்டும் ஃபைனல் வரக்கூடாதுடா, டெஃபினட்டா அந்த தாட் இருந்தது. Year before last, I remember when CSK won the 2023 and the boundary line வந்து ஒரு வாட்டி event பேசியிருந்தேன். என்னோட மேட்ச் almost match is getting over. We were just talking to ஒரு இன்டர்வியூ வந்தான், பிராவோ வந்தான், இன்டர்வியூ வந்தான், போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ வந்தான். அப்ப கேட்டோம் அந்த மெட்ராஸ் மேட்ச் வின் பண்ண போறோம், ஓகே whom do you like to meet in the final அப்படின்னு, GT or Mumbai Indians. அப்ப ரெண்டு பேர் குவாலிஃபைட். அது நெக்ஸ்ட் மேட்ச் வாஸ் between GT and Mumbai Indians. Attitude. No man, no more we prefer beating only GT, no Mumbai Indians அப்படின்னா bravo. So நீ சொல்ற மாதிரி nobody wants to meet Mumbai Indians in the finals. ஏன்னா ஃபைனல்ஸ்ல மட்டும் அவன் வந்தாங்கன்னா அவன் வேற லெவல்ல கிரிக்கெட் ஆடுவாங்க Mumbai Indians. So nobody wants to play Mumbai Indians in the final.
சரி, ஓகே. சோ பின்ன நாளைக்கு எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸும் பின்ன பஞ்சாப் தான் சப்போர்ட் பண்ண போறாங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்லைட்லி டச் அப் ஆன் தட் இந்தியா சீக்கா. ஏன்னா கருண் நாயர் has scored a double century. இங்கிலாந்துல he scored a double century 204 versus the England Lions. அந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் who they did not pick for the Indian team, he scored a 92 versus the England Lions. Dhruv Jurel திருப்பி ஒரு 94, ஆஸ்திரேலியாலயும் ரன் அடிச்சாரு, இங்கிலாந்துலயும் இந்தியா ஏக்கு ரன் அடிச்சிருக்காரு. குட் பாசிட்டிவ் சைன்ஸ் ஃபார் தீஸ் யங்ஸ்டர்ஸ் சீக்கா, அண்ட் குட் டு see 583 பிளஸ் அடிச்சிருக்காங்க இவங்க. It's a very good sign. என்ன வேணா சொல்லுங்க, என்ன வேணா பாருங்க. இன் ஆல் ஃபேர்னஸ் நீங்க பாத்தீங்கன்னா அங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கீ பிளேயர், அங்க நிதிஷ்குமார் ரெட்டி கீ பிளேயர் அங்க. பட் கருண் நாயர் டூயிங் வெல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் கருண் நாயர் லுக்ஸ் லைக் இஸ் கோயிங் டு பி தி பிளே ஃபர்ஸ்ட் 11 நாங்க பார்த்தனா. when in England poche he might play in the first 11. So whether he or I think I don't know who's going to play at number 3, whether Sai Sudarshan number 3 or Karuna number 3 or one of them playing at number 5 and therla enna mari batting order ஆட போறாங்க இல்ல சீக்கா. அத 3 or 5 ஆடுவாங்க ஒருத்தன் 4 இவன் சுமன் கில் ன்றால அது சொல்ல வர 4 சுமன் கில் அதுதான் சொல்ல 3 or 5 ஆடுவாங்க ரெண்டு பேரும். So it's very important for both of them to strike form because you saw yesterday what Sai Sudarshan has been doing and left right combination matters a lot. Hey, sorry guys, நீங்க போய் சொல்லுங்க, as an RCB fan, who would you want, Punjab or Mumbai? Who are you supporting tomorrow? Who do you think is going to win? Both me and Chika have said MI, but Punjab can always bring the surprise. So before you go, don't forget to check out Campa, don't forget to check out Act Smart Wi-Fi, subscribe to our channel Cheeky Chika, hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.